இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிஷபராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. இதோடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரராகவும், சந்திரன் உச்ச வீடாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இவங்கள் மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நீண்ட காலமாக இவங்களுக்கு தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இவங்களுக்கு இருக்கும். அதோட கூட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இறங்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் செயல்படுவாங்க. பெரும்பாலும் சின்ன வயசுலேயே உங்களுக்கு குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு அமைந்துடும். குடும்ப உறவுகளுக்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு பாராட்டு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இயற்கையை அதிக நேசிக்கக்கூடியவங்க, மற்றவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையாக பேசி பழகக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வெள்ளை நிற ஆடைகளை அதிகமாக விரும்பி உடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமாதிபதி புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் புத சுக்கிரா யோகமும் ஏற்பட போகுது. பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்க போது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குள்ள இந்த காலகட்டத்தில் பூமி நிலம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். நல்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிவு கல்யாண முயற்சி எல்லாமே கூடி வரும். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு சுப செய்தியில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி முதல் குரு வக்கிரகம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குரு இவங்க ரெண்டும் பகை கிரகம் என்பதனால வக்கிரக காலம் நல்ல ஒரு வளர்ச்சியை குறிக்கும் காலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல. எந்த ஒரு காரியத்திலுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் திடீர்னு செய்வீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பண தேவை ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதுசாக சிந்திப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் வேலை செய்கிற இடத்துலலாம் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க. அதிலெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற சூரியன் செவ்வாயோட சுக்கிரன் இணைவு ஏற்படுறதுனால சுக்கிர மங்கள யோகமும் ஏற்பட போகுது. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உடன்பிறப்புகிட்ட கடந்த சில நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி வீட்டுக்குள்ளே ஏதாவது மகிழ்ச்சி
தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. கார்த்திகை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் அஷ்டமத்தில் வரும் இந்த நேரம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரும், ஒரு சிலருக்கு மன சஞ்சலம் ஏற்படும், ஒரு சிலருக்கு மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன துன்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்பும் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊரில் ஏதாவது வேறு வீடு பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கார்த்திகை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு புதன் வர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல ஒரு பொன்னான நேரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிறைவு கிடைக்கும். வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது. மாமன் மைத்துனர் வழியில் ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய மாமனார் வகையில் ஏதாவது ஒரு இடர்பாடுகள், பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். கவனமாக செயல்படுறது நல்லது. வெளியில் பயணம் போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வெளி பயணங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப தூரம் பயணம் போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவும் உயர் அதிகாரியோட ஆதரவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு யோக காலம் இது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புதிய புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். சக கலைஞர்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூரில் இருந்தாலும் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். மாணவமணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். குடும்ப செலவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வீண் விரயங்கள் கொஞ்சம் குறையும். ஓரளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஊர் விட்டு எங்கேயாவது வெளியில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். கவனமாக செயல்படணும். அதோடு கூட வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திடீர்னு செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும். ஏன்னா மங்களக்காரகன் குரு 3ஆம் இடத்துல வக்கிரகமாக இருக்கிறார். முன்பு இருந்ததை விட இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா கூட திடீர்னு மருத்துவ செலவுகள், ஏதாவது சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மற்றபடி இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரிஷபராசியில் மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் டிசம்பர் 6 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும். மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருக்கணும். சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் செய்யும்போது அதோடைய பின்விளைவுகளை பற்றி யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுறது நல்லது. அவசரம் காட்டக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். யாருக்கு அவசரமாக திடீர்னு எனக்கு ஒரு ஜாமீன் போடு அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா டக்குன்னு ஓடி போய் நீங்கள் ஜாமீன் போடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முன்பு இருப்பது போல் இந்த காலகட்டம் டக்குன்னு நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடை தவறாமல் செய்யுங்க. சனிக்கிழமையில் போய் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. தேங்க்யூ.